லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ராதிகா, நீ சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டி கோயிலுக்கு வந்துட்டு அதுங்க சந்தோஷமா தெரியுதுங்க. கோயில் எதுக்கு கெஞ்சுற கொஞ்சற வேலையெல்லாம்? விடுக்கா, நானே வேற டென்ஷன்ல இருக்கேன். அப்புறமா பாத்துக்கலாம். பார்த்திபா, வேண்டுதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. எனக்கு தான் முடியல. என்ன வெயிட்? டேய் சொன்னங்க. ஏமா, உலகத்துல எவ்வளவோ மாறும்போது இந்த வேண்டுதல் மட்டும் ஏமா மாறவே இல்ல? பார்த்திபா, புருஷன் தான் பொண்டாட்டிய தூக்கிட்டு கோயில சுத்தி வரணுமா? இங்க பாருங்கம்மா, அடுத்த தடவை வேண்டும் போது பொண்டாட்டி புருஷனை தூக்கிட்டு வரணும்னு வேண்டிக்கோங்க. சரிப்பா. மா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்கே இருக்கணும்? இருட்டி போச்சுல்ல, அதான் எல்லாம் முடிச்சாச்சுல்லம்மா, கிளம்பலாமா? ஆமாமா, ரொம்ப நேரமாச்சு, பசிக்குதுமா, போலாம். போங்க, உங்களை யார் இருக்க சொன்னது? கிளம்பலாம் கிளம்பலாம். ஆமா, பாஸ் எங்க? ரொம்ப நேரமா ஆளை காணோம். அதானே. தோ வந்துட்டேன். வாங்க பாஸ். பாஸ், கூல் ட்ரிங்க்ஸா கொடுங்க, ரொம்ப டயர்டா இருக்கு. இது என் பொண்டாட்டிக்குப்பா. அது சரி. பாவம், புள்ளத்தாச்சி பொண்ணு எவ்வளவு நேரம் தான் வெறுவைத்தோட இருப்பா. அவளுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்குலாம் இல்லப்பா, நான் விட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். பாத்தீங்களா, முழுசா அப்பாவா மாறி இருக்கிற நம்ம பாஸ பாருங்க. ராதிகா, குடிமா, இத உனக்காக தான் கொண்டு வந்தேன். வேண்டாங்கறல்ல. ஏ ராதிகா, ராதிகா, அம்மா. ஏய், அறிவு கெட்டவளே, புத்தி இல்ல, வாய் வயிறுமா இருக்கிற பொண்ணு மேல கை வைக்கிற? நீங்க சும்மா இருங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போற? அந்த மனுஷன் நீ பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு குழந்தைக்காக வந்து நிக்கிறாரு. நீ எதுக்குடி இன்னும் வீம்பு பிடிச்சிட்டு இருக்க? இவர் ஒன்னும் நான் பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு குழந்தைக்காக வந்து நிக்கல. இந்த குழந்தையே தப்பான குழந்தைன்னு வந்து நிக்கிறாரு. ராதிகா, இங்க பாரு, ஒரு உசுர சுமந்துட்டு இருக்கேன்னு பாக்குறேன். இல்ல பல்லெல்லாம் உடைச்சிருவேன். இங்க நின்னு யார பத்தி பேசிட்டு இருக்க நீ? போதும், நிறுத்துக்கா. நான் ஒன்னும் இத நானா சொல்லல. ஏன் எந்த பொண்ணும் இப்படி சொல்ல மாட்டா. இவர் என்கிட்ட என்ன கேட்டாரோ அததான் நான் சொன்னேன். பாஸ், என்ன பாஸ் இது? எனக்கும் ஒன்னும் புரியல பார்த்திபா. ராதிகா என் மேல கோவத்துல இருக்கான்னு தெரியும், ஆனா எதுக்காக இப்படி ஒரு பழியை என் மேல போடுறான்னு எனக்கு தெரியல பார்த்திபா. அரவிந்த், சும்மா சொல்லக்கூடாது. நீ பயங்கரமா நடிக்கிற. என்ன ராதிகா? போதும் போதும் உன் நடிப்பெல்லாம். மா, இவன் சொல்றதெல்லாம் போய் நீ நம்பாத. அத்தை, இல்லத்த, நான் உண்மைதான் சொல்றேன். நான் இதுக்கு மேல எதுவும் மறைக்கிறதா இல்ல. ரஜினி, இவளுக்கு என் கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணமே இல்ல. மாப்ள, இந்த குழந்தை மேலையும்
பெருசா பாசமும் இல்ல. மாப்பிள அரவிந்த் என்ன சொல்ற? நான் சொன்னா நம்புவீங்களா இல்லையான்னு தெரியல. இப்ப பாருங்க, இவ என்கிட்ட எப்படி பேசிருக்கான்னு நீங்களே பாருங்க. இவன் கிட்ட எப்படிலாம் பேசிருக்கான்னு நீங்களே பாருங்க. உன் குழந்தைய உன்கிட்ட தருவேன் வந்தியா நீ? கனவு கூட காணாத. உன் குழந்தைய வச்சு உன்னை என்னென்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என் காலையே நீ விழுந்து கிடக்குறியா இல்லையான்னு மட்டும் பாரு. நீங்களே கேட்டீங்களா? ராதிகா ராதிகா என்னடி இதெல்லாம்? ஐயோ அக்கா, நான் பேசுனது மட்டும் தான் இதுல இருக்கு. அவர் பேசுனதையும் காட்ட சொல்லு. என்ன ராதிகா பேசுற நீ? நீ பேச பேச நான் அதை தாங்கிக்க முடியாம வாயடிச்சு போய் தானே நின்ன. அரவிந்த், வாய மூடுறி. கிடைச்ச வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்கிறியேன்னு உன்னை நினைச்சு புலம்பாத நாளே இல்ல. இப்ப அந்த வாழ்க்கையே உன்னை தேடி வந்திருக்கு ராதிகா. திரும்பவும் அதை நீ தொலைச்சிடாத. ராதிகா, அரவிந்த் உன் மேல வச்சிருக்கிற அன்பை புரிஞ்சுக்கோ. குழந்தை வேற வரப்போகுது. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்க குழந்தைக்கும் நல்லது. கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. ஆமா, எனக்கு தான் இதுவும் புரியல. நான் தான் குற்றவாளி. எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன். இதோ, இவர்தான் உலகத்திலேயே உத்தமரு. அப்படியே இருக்கட்டும். ஆனா நான் இனிமே இருக்க மாட்டேன். விளக்கு நெருப்பு எடுத்து என் புடவைய நானே கொளுத்துக்கிறேன். போதுமா? இப்பவே கொளுத்துக்கிறேன். ராதிகா, ராதிகா சொன்னா கேளு. ராதிகா கேளு. ராதிகா, ராதிகா சொன்னா கேட்க மாட்டியா நீ? எப்பவுமே இந்த மாதிரி தப்பு தப்பான முடிவு தான் எடுப்பியா? ஆமா, அப்படிதான் எடுப்பேன். நான் முட்டாள் தானே? என்ன ராதிகா இப்படி பேசுற? பாருங்க, அங்க பாருங்க, எப்படி சிரிக்கிறான்னு பாருங்கக்கா. பாருங்க. ஐயோ ராதிகா, என்ன ராதிகா நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? ராதிகா, நீ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. ஒரு பொம்பளைக்கு முக்கியம் பொறுமை. அது உன்கிட்ட சுத்தமா இல்ல. அரவிந்த் உனக்கு புருஷனா கிடைச்சது உன் அதிர்ஷ்டம் டி. முதல்ல அவரை பத்தி தப்பா நினைக்கிறத விட்டுட்டு அவரை புரிஞ்சுக்கிட்டு அவரோட வாழற வழியை பாரு. பார்த்திபா, என்ன சொல்லு ரஜினி. என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. நானும் பார்த்துட்டே இருக்கேன். யாருக்கோ கால் பண்ணிட்டே இருக்க, ஆனா பேசவும் இல்ல. டென்ஷனா இருக்கியே. யாருக்கு கால் பண்ண? என்ன கால் பிக் பண்ணலையா? இல்லங்க, அது ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன். புதுசா படம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல, டிக்கெட் வாங்கிட்டானா. எப்ப ஷோன்னு கேட்க கால் பண்றேன், எடுக்க மாட்டான். என்னங்க, ஏன் அப்படி பாக்குறீங்க? உண்மையை எப்ப சொல்லுவேன்னு பாக்குறேன். ஏங்க, இப்ப நான் சொன்னது உண்மைதாங்க. இல்ல, போய். நான் வேணா படத்துக்கு போயிட்டு தியேட்டர்ல இருந்து காட்டவா? நீ படத்துக்கு போலாம், செல்ஃபி எடுக்கலாம். ஆனா நீ இப்ப கால் பண்ணது அதுக்கு இல்ல, வேற யாருக்கோ பண்ணிருக்க. ஆனா நீ போய் சொல்ற. சரி, எதை வச்சு நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்க? தோ இந்த முகரக்கட்டைய வச்சுதான். இந்த முகரக்கட்டையில 2 கண்ணு இருக்கு பாரு, அத வச்சுதான். நீ மட்டும்தான் எல்லாம் கண்ணை பார்த்து கண்டுபிடிப்பியா? தோதோ உன் கண்ணு அங்கேயும் இங்கேயும் படப்படன்னு போயிட்டு வருதுல்ல. அப்புறம் நீ ஸ்ட்ரெயிட்டா நிக்காம தோ
இதோ ஒரு காலை பெண்டா வச்சு நின்னு பேசிட்டு இருக்க பாரு. இதெல்லாம் போய் பேசுற சிம்டம்ஸ் தான். பா வேற லெவலுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஒழுங்கா உண்மையை சொல்லு. ஐயோ விட மாட்டாங்களே. இல்லைங்க, இதுதான் உண்மை. நீ சொல்ல வேண்டாம். உன் போனு கொடு. இல்லைங்க. கொடு போன். ஏங்க சும்மா இரு, பேசாத. வீட்டுக்கு கால் பண்ணியா? அது ஆமா, ஆனா யாரும் எடுக்கல. சரி, நீ ஏன் திடீர்னு இத்தனை கால் பண்ணிருக்க அவங்களுக்கு? அது என்ன? அது உங்களுக்கே தெரியும்ல, நான் எப்பவுமே எங்கேயாவது சுத்திக்கிட்டே இருப்பேன். ஆமா. எப்போ எங்க சுத்தினாலும் சரி, பொங்கலுக்கு மட்டும் கரெக்டா வீட்டுக்கு வந்துருவேன். போகி, பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல்னு முழுசா பொங்கலை எல்லாரும் வீட்டுல சேர்ந்துதான் கொண்டாடுவோம். மத்த எல்லா ஃபெஸ்டிவலை விடவும் பொங்கலை ரொம்ப ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணுவோம். இன்னும் 2 நாள்ல பொங்கல் வருதுல்ல, அதான் பேசலான்னு பார்த்தேன். பார்த்திபா, அப்போ நீங்க பொங்கலுக்கு என்ன பண்ணுவீங்க எனக்கும் சொல்ல. அனிதா என்கிட்ட இத பத்தி இது வரைக்கும் சொன்னதே இல்ல. அப்படியா? சரி உட்காருங்க. உட்காருங்க சொல்றேன். எங்க வீடே சும்மா 4 நாள் அவ்வளோ ஜாலியா இருக்குங்க. போகி அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எப்படி பார்த்திபா, கேக்கும் போதே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமாங்க, சூப்பரா இருக்கும். அப்போ இந்த வருஷம் மட்டும் ஏன் மிஸ் பண்ணணும்? அதே மாதிரி கொண்டாடிடலாம். எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே இல்லைங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அப்பா அம்மா கால் அட்டன் பண்ணி பேச கூட மாட்டாங்க. எப்படி நடக்கும் சொல்லுங்க? நான் நடத்தி காட்டுறேன் உனக்காக. என்ன பாக்குற? இல்லைங்க, நியாயமா பார்த்தா நம்ம 2 குடும்பமும் சேர்ந்து தான் கொண்டாடி இருக்கணும். ஆனா இனிமே அடுத்த வருஷம் தான் பார்க்கணும் போல இருக்கு. யார் சொன்னா? இந்த வருஷமும் நம்ம கொண்டாடலாம். ரஜினி. ரஜினி தான். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. எல்லாரும் சேர்ந்து இந்த பொங்கல்ல சிறப்பா கொண்டாடுவோம். தூள் கலப்புவோம். என்னமா வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சா? இன்னும் கடையை பண்ணிட்டீங்களா? கண்டிப்பா கடவுள் அதுக்கு ஒரு வழி விடுவார்னு நினைக்கிறேன். வீட்டோட மகாராணி வந்து நிற்கிறோம். எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? சூப்பர். உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும் தான் நான் வந்தேன். என்ன ரஜினி சொல்லு. அது இன்னும் 2 நாள்ல பொங்கல் வருதுல? ஆமாமா, டிவில ஸ்பெஷல் ப்ரோகிராம் எல்லாம் நிறைய இருக்குல்ல. ஏங்க உங்களுக்கு விவசாயம் இல்லையா? விடுங்க. இந்த வருஷம் எங்களுக்கு தலைப்பொங்கல். பாத்தியாக்கா, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவளுக்கு தலை பொங்கல்னு அவளே சொல்லிக்கிறா. வீட்டு பொண்ணுக்கு தலை பொங்கல்னு அவளே சொல்லிக்கிற லட்சணத்துல இருக்கு வீடு. பரவாயில்லம்மா, அதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்ல. நான் சொல்ல வந்ததே வேற. அது பார்த்திபன் வீட்ல பொங்கல் தான் ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாடுவாங்களாம். 4 நாளுமே சூப்பர் செலிப்ரேஷனா இருக்குமா. இப்ப
இப்பதான் அவன் வீட்டை ரொம்ப மிஸ் பண்றான். வீட்டை மட்டும் இல்ல, போக போக என்னெல்லாம் மிஸ் பண்ண போறான்னு பாரு. மொத்த வாழ்க்கையும் உனக்கு மிஸ் ஆக தான் போகுது. கேட்டியா ராதிகா? இந்த பொங்கலை மட்டும் நம்ம கொண்டாடவே கூடாது, அப்படிதானே? ஆமாக்கா, அவளையும் கொண்டாட விடக்கூடாது. எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த வருஷம் உங்க தலை பொங்கலை அதே மாதிரி 4 நாள் சூப்பரா செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்றேன், அதானே? இல்ல மாமா, நான் அப்படி சொல்லல. இந்த பொங்கலை நாம கொண்டாடவே வேண்டாம்னு நினைக்கிறேன். விடக்கூடாதுக்கா. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கொண்டாடிதான் ஆகணும். என்ன ரஜினி, தலை பொங்கல்னு சொல்லிட்டு கொண்டாட வேண்டாம்னு சொல்ற? எப்படிமா அப்படி விட முடியும்? நான் சொல்றதுக்கு காரணம் இருக்கு பத்மம்மா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் பிள்ளையோட தலை பொங்கல், அதை கொண்டாடியே ஆகணும். எல்லா ஏற்பாட்டையும் நான் ஆரம்பிக்கிறேன். அம்மா, நீதான் முக்கியமா புரிஞ்சுக்கணும். பார்த்திபன் அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணான். அவங்க எடுக்கவே இல்லை. ரொம்ப கோவத்துல இருக்காங்க. உனக்காக தானே அவங்கள தள்ளி நிறுத்தினான். இப்போ நீ அவங்களுக்காக என்ன செய்ய போற? தயவு செஞ்சு நான் சொல்றத எல்லாருமே கேளுங்க. இந்த வருஷ பொங்கலை நாம கொண்டாடவே வேண்டாம். அவ்வளவுதான், சொல்லிட்டேன். வாக்கா. ஹலோ. ஏமா ரஜினி? ஆமா சார், சொல்லுங்க. ஓகே சார். என்ன சகல, ரஜினி இப்படி பொங்கலை கொண்டாடவே கூடாதுன்னு சொல்லிட்டு போறா? அண்ணே, இந்த வருஷம் நம்ம பொங்கல் கொண்டாடுறத பார்த்து ஊரே வாயடிச்சு போகணும்னு சொல்லிட்டு போயிருக்கா. சகல, நீங்களும் என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? ஐயோ இல்லண்ணே, நான் போய் அப்படி பண்ணுவேனா? வாங்க, நிஜமாவே ரஜினி சொல்லிட்டு போனதுக்கு அதான் அர்த்தம். பார்த்திபன் வீட்டை ரொம்ப மிஸ் பண்றான். அந்த மிஸ்ஸிங்கே தெரியாத அளவுக்கு இந்த பொங்கலை பட்டையை கலத்தணும் தான் ரஜினி சொல்லியிருக்கா. அதுதான் அர்த்தம்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? கொண்டாடணும்னா அதை நேரடியா சொல்ல வேண்டியதானே? அண்ணே, அதை எப்படி சொல்ல முடியும்? இந்த பொங்கலை சிறப்பா கொண்டாடணும்னு சொன்னா உங்க பொண்டாட்டியும் என் பொண்டாட்டியும் சும்மா விட்டுருவாங்களா என்ன? அதை எப்படி விடுவாங்க? நேருக்கு மாறாதான் செய்வாங்க. அதனாலதான் ரஜினி சொல்லும் போதே நேர்மாறா சொல்லிட்டு போயிருக்கா. ஓஹோ, ரஜினி ரூட் அப்படி போகுதா? கரெக்ட் தான். ஆனா என் பொண்டாட்டி ஏமாந்து இப்பவே பொங்கல் கொண்டாட ரெடி ஆயிடுவா. ஆனா ராதிகா அவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆக மாட்டாளே. ராதிகா விஷயத்த நான் பாத்துக்கிறேன். ரஜினி வர. ரஜினி, சொல்ல அரவிந்த். நீ ஆசைப்பட்ட மாதிரியே இந்த பொங்கலை சிறப்பா கொண்டாட நானும் சகலையும் ரெடி ஆயிட்டோம். ரஜினி, நீ எதுக்காக கொண்டாட வேண்டாம்னு சொன்னேன்னு சகல என்கிட்ட சொல்லிட்டாப்ல. என்ன ரஜினி அப்படி பாக்குற? எனக்கு தெரியாதா நீ என்ன நினைப்ப, என்ன பேசுவேன்னு? அரவிந்த், ரஜினி, என் மனசுல இந்த நிமிஷம் நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தான். உன்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. ஆமா, நான் பொங்கலை கொண்டாடணும் தான் சொன்னேன்னு அப்பட்டமா தெரிஞ்சிருச்சா என்ன? தெரிஞ்சிருச்சு. எனக்கு மட்டும்தான், மத்த யாருக்கும் தெரியாது. அதனால நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும். ஆமா ரஜினி, எனக்கே சகல சொல்லித்தான் புரிஞ்சுது. நீ கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம்.
தேங்க்யூ. ரஜினி ஏன் இப்படி சொன்னா எதை எப்படி குழப்பலான்னு யோசிக்கிறியா ராதிகா? நீ நினைக்கிற எதுவுமே நடக்க போறதில்ல. இதோ வரேன். ஹாய் பேபி. என்ன ரஜினி பொங்கல் கொண்டாட வேணான்னு சொல்லிட்டாலே அதை எப்படி சிறப்பா கொண்டாடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஷாக்கா பாக்குறியே. அப்போ உன் மனசுல என்ன நினைச்சியோ கரெக்டா சொல்றேன் நானு. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? சும்மா வந்து உயிரை எடுத்துட்டு இருக்கீங்க. அப்படியா? அப்போ நான் இங்க வந்த வேலையை கரெக்டா பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லு. நான் எப்பவுமே சரியாதான் இருப்பேன். ஆனா நீயும் உன் குடும்பமும் தான் எதையுமே சரியாவே செய்ய மாட்டீங்கல்ல? ஏண்டி நானும் இந்த வீட்டு மாப்பிள்ள தானே? அதுவும் ஒன்ன மாதிரி ஒருத்திய நல்லவன்னு சொல்லி ஏமாத்தி என் தலையில கட்டி வச்சிருக்காங்கல்ல. உன் கூட குடும்பம் நடத்துறதுக்கே எனக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்கணும். என்னைக்காச்சும் அந்த மரியாதைய உன் குடும்பம் எனக்கு கொடுத்துருக்காடி. என் குடும்பம் உங்களை மதிக்கலன்னு தெரியுதுல்ல. எதுக்கு இங்க வரீங்க? வீட்டுக்கு போங்க. நான் எதுக்கு போகணும்? உங்க 2 அக்காவோட புருஷங்களும் மாமியார் வீட்டுல சொகுசா டேரா போடுவானுங்க. நான் மட்டும் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? அப்போ மரியாதை கூடுன்னு கேட்காதீங்க. கேப்பேன். நீங்க எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். உங்க அக்கா பொங்கல் கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னதுக்காக நீ கொண்டாடியே ஆகணும்னு பிளான் போடுவேன்னு எனக்கு தெரியும்.